வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ தமிழ்நாடு அரசியலில் மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து ஃபார்முலா 4 ரேஸ் பந்தயம். இது சென்னையில் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் அவங்க நடத்துகிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? இது தேவையில்லாத ஒன்று என்று தான் என்னுடைய கருத்தை முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். இது ஃபார்முலா 4 என்று சொல்லுகிறது ஃபார்முலா நடத்துகிற அவர்கள் நடத்துகிற இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் நடத்துகிறதா என்றால் இல்லை. இதால் யாருக்காவது லாபமாக என்றால் தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இது இந்தியாவுக்கும் ஏதோ பெரிய லாபம் வருமா? இல்லை. இது ஒரு தனி மனிதனுக்காக ஒரு திமுக அரசு, தனி மனிதன் என்று சொல்வதை விட ஒரு தனி நடிகைக்காக இந்த அரசு மக்களுடைய வரி பணம் 240 கோடியை வீணடித்து ஒரு கேளிக்கை காரியத்தை இங்கு நடத்துகிறது என்று நான் இதை விமர்சிக்க விரும்புகிறேன். ஏன்னா எதற்குமே உதவாத ஒன்று இதனால் யாருக்காவது லாபம் இருக்க வேண்டும், ஒன்று பொதுமக்களுக்கு லாபம் இருக்க வேண்டும், இல்லை இதனால் பெரிய வளர்ச்சி பந்தயம் வந்து வைத்ததால் இதனால் தொழில் புரட்சி வந்துடும், இல்லாட்டா ஒரு விளையாட்டுத்துறை முன்னேற்றம் என்று சொல்லி விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு பிள்ளையை போல வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று தான் தெரியுது. இது வந்து ஒரு அதிகார வர்வத்தின் ஆணவம், கர்வம், கீழ்த்தட்டு மக்களை குறித்து எந்த கவலையும் இல்லாத அரசு திமுக அரசு என்பது இப்படிப்பட்ட காரியத்தில் தான் இருக்கும் என்பது தான் இதில் நிதர்சனமான உண்மை. இது வந்து இதை பார்க்குற வெளியிலேருந்து பார்க்குறவங்களாம் ஒரு கேலி கூத்தாக தான் இதை பார்க்குறான். ஏன் இதை நடத்த வேண்டும்? அது நடத்துவதற்கு சோழவரம் போன்ற ரேஸ் இடங்கள் இருக்கிறது, அங்கே நடத்தாத சென்னையின் மையப்பகுதியிலே நடத்தணும். இதை நீங்கள் விரிவாக பார்த்தீங்கன்னா, நான் குறிப்பிட்டது போல் ஒரு நிவேதா பத்ராஜ் என்ற ஒரு நடிகையினுடைய முயற்சினால் இது நடத்தப்படுகிறது என்பது பெரிய அனைவருக்கும் தெரியும். ஒரு சிலருக்கு உண்மைக்கே இது தெரியும். சாதாரண பாமர மக்களுக்கு தெரியாது. ஏன் நடிகைக்காக இது நடத்துகிறாங்க அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம், விமர்சனங்கள் வரலாம். ஆனால் இதற்கு பின்னால் வந்து பிபி ரெட்டி என்ற ஒரு மனிதன் கடந்த தேர்தலிலே திமுக வெற்றிக்காக அந்த பணம் கொடுக்குறாங்கல்ல, திமுக வந்து பணம் பெற்றதில்லை, நிதியாக பெற்ற தேர்தல் நிதி வாங்கினதில், ஆமாம், எலக்ட்ரல் பாண்டில் 85 கோடியை கொடுத்துருக்காரு. அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல, ஆந்திராவை சேர்ந்தவர். ஆந்திராவை சேர்ந்த ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் திமுகவுக்கு ஏன் 85 கோடி தரணும்? இதை போன வருஷமே இவங்களுக்கு நடத்துறதுக்காக முயற்சிகள் செய்தாங்க, தோல்வி விட்டுருது. ஆனால் விடாமுயற்சியாக ஒரு நடிகையின் மூலமாக ஒருவேளை வரப்போகிற முதலமைச்சர் என்று சொல்லுகிறார்கள், இல்லை இளைய தளபதி என்று சொல்லுகிற வருங்கால முதலமைச்சராக இருக்கிற அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேராதரவுடன், அவருடைய பெரும் முயற்சியுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. அதற்கு உறுதுணையாக இருக்கிறவங்க அவங்க அரசியல் சாணக்கியன் என்று சொல்லுகிறது மாதிரி அவங்களுடைய அரசியல் வித்தகராக இருக்கலாம். ஒருவேளை பொத்துராஜ் அந்த நடிகை, ஒருவேளை அவருக்கு ஆலோசகராக இருந்திருக்கலாம். ஒருவேளை அதை வச்சு பெரிய இங்கே ஏதாவது மாற்றத்தை உருவாக்குறது அவங்களுடைய காரியத்தில் இதை செய்திருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட மனிதனுக்கு, என்னை போன்ற சமூக அக்கறை உள்ளவனுக்கு இது கோபத்தை தான் உண்டு பண்ணுகிறது. ஏன்னா இது மக்களுடைய பணம். அது நீங்கள் நடத்த வேண்டிய இடத்தில் நடத்தாமல் இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடத்தை தேடின்னு சொல்லி இருக்கிற ஊரில் போகிற இடம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் சென்னையிலேருந்து வருகிறேன், 3 மணி நேரம் ஆச்சு எனக்கு பம்மலுக்கு வர்றதுக்கு. நான் வருகிற அந்த பல்லாவரத்துக்கு வந்து சேருவதற்கு, பம்மலுக்கு வந்து சேருவதற்கு 3 மணி நேரம். மவுண்ட் ரோட்டில் இருந்து எந்த பகுதியிலும் எந்த இடத்துலையும் காரை ஓட்ட முடியல. அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு டிராஃபிக், எல்லா இடத்துலையும் ஜாம், எல்லா இடத்துலையும். இதுக்கு அரசு என்ன பதில் சொல்லும்? அரசுகிட்ட பதில் இருக்கிறதா? இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இதை நடத்தினார்களா? என்ன திட்டமிடுதல் இருக்கிறது? இது வந்து மனித உரிமை மீறல் இல்லையா? ஒரு சராசரியாக ஒரு 20-40 நிமிடம் கடக்க வேண்டிய ஒரு சாலையை நான் 3 மணி நேரம் கடக்கிறேன்னா இது மனித உரிமை மீறல் இல்லையா? இதுக்கு அரசு பொறுப்பு இருக்காதா? ஏன் இப்படி மிக மோசமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிறது? அதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இந்த நிகழ்வை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது தேவையில்லாத ஒன்று. இதை இவர்கள் நடத்துவது வந்து ஒரு தனி மனித பெருமைக்காகவும் ஒரு தனி மனித முயற்சினால் இது நடக்கிறது. அந்த ரெட்டி என்ற ஒரு மனிதனை அவர்கள் மறுபடியும் அவங்களுடைய கம்பெனியை இவங்க மேன்மைப்படுத்துவதற்காக அந்த ரோட் ஷோ போல் அங்கே அவர்கள் முதலாவது ஹைதராபாத்தில் போன வருஷம் பகலில் நடத்துனாங்க, அடுத்து சென்னையில் இரவில் நடத்தணும்னு சொல்லி ஒரு கேளிக்கை விருந்தாக இதை நடத்துகிறாங்க. இதில் ஒரு ரூபாய் கூட அரசாங்கத்துக்கு லாபம் இல்லை, ₹1 கூட இந்த சென்னை கார்ப்பரேஷனுக்கு லாபம் இல்லை. இவர்கள் இதை ஏன் நடத்துகிறான்னு தெரியல.
இவ்வளவு மோசமாக இதை நடத்த வேண்டிய காரணம் என்னன்னு வருகிற நாட்களில் கண்டிப்பாக மக்களுக்கு தெரிய வரும். இந்த ரேஸ் நடக்கிறதுனால திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய வெளிநாட்டு முதலீடுகள் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் வந்து அவங்க பார்க்குறாங்க. இதனால் வந்து வெளிநாடு முதலீடுகள் நம்ம நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எதுக்கு வெளிநாடு முதலீடுகள் வந்து ஒரு ரேஸ் நடத்தினா வரும்னு சொல்லி என்ன யார் கிளி ஜோசிய மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கா? வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ரேஸை பார்த்து தான் முதலீடு செய்கிறாங்களா? அதுதான் அதோட நோக்கமா? ஒரு ஆட்சியிலே ஒரு மாநிலத்திலே அதனுடைய வளர்ச்சி எதை நோக்கி இருக்கிறது? ரேஸ் நடத்துறதை நோக்கியா? அதெல்லாம் ஒரு தவறான ஒரு பதிவு. அது திமுக வந்து மக்களை எப்பயுமே ஏமாற்றி திசை திருப்பி ஆட்சி செய்கிற அரசியல் தந்திரத்தில் இதுவும் ஒன்று. ஏன் அப்படி நடத்துறது இருந்தால் அதுக்கு சோழவரம் ரேஸ் எதுக்கு கட்டி வச்சாங்க? இருங்காட்டுக்கோட்டையில் ஏன் ரேஸ் ட்ராக் கட்டி வச்சிங்க? அங்கெல்லாம் ஏன் நடத்தலை நீங்கள்? சென்னையில் இருக்கிற அந்த குறுக்கு தெருவெல்லாம் உடச்சி கிடச்சி நடத்தினதான் அது ரேஸ் நடத்துகிற இடமா அது? இதுக்கே அரசுகிட்ட பதில் இல்லை. இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மோசமான அரசு. பம்மலில் பார்த்திங்கன்னா நான் 1 வருஷமாக சொல்கிறேன், 1 வருஷமாக எங்கள் பகுதியிலே 6 கான்ட்ராக்டர்களை வைத்துக்கொண்டு அந்த துக்ளக் ஆட்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முட்டாள்களை வைத்து கொண்டு செய்வாங்களா, அது மாதிரி முட்டாள்தனமான கான்ட்ராக்டரை வச்சுட்டு 1 வருஷமாக ரோடு போட்டுட்ருக்காங்க. ரோடை இடித்து இந்த பக்கம் இடித்து அந்த தினந்தோறும் சாதாரணமாக எங்கள் வீட்டில் இருந்து நான் பல்லாவரம் போனேன்னா எனக்கு 2 நிமிடம் ஆகும். ஆனால் இன்றைக்கி 3/4 மணி நேரம் ஆகுது. எந்த தெருவுக்குள்ளே போனாலும் அந்த இடத்தை நோண்டி வச்சுருக்காங்க. நான் இது சும்மா பெருமைக்காகவோ ஒரு அரசை குற்றப்படுத்த சொல்லலை. எந்த அரசுக்கு தைரியம் இருந்தால் பம்மலில் வந்து நின்று எவனா கேட்க சொல்லுங்கள். எத்தனை ஊடகங்கள் பார்க்குறோம், ஊடகக்காரெல்லாம் வந்து பம்மல் ரோடுகளை எடுங்க. ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏன் தினந்தோறும் நோண்டுறான்? 6 கான்ட்ராக்டர். ஒரு கான்ட்ராக்டர் இன்றைக்கி நோண்டிட்டு போகிறான், அடுத்த கான்ட்ராக்டர் அடுத்த வாரம் நோண்டுறான். இப்படி 6 மாதமாக நோண்டி போட்டிருக்கான். ஒரு சராசரியான ரோடை பராமரிக்க தெரியாத இந்த அரசு, ஒரு மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாத அரசு, சாமானிய மக்கள் வாழ்கிற இடத்தை பராமரிக்க ரோடு போட முடியாத இந்த அரசு, கேவலமான இந்த அரசு. ஆனால் நான் மிகப்பெரிய கார் ரேஸ் ஃபார்முலாவுக்காக 240 கோடியை செலவு செய்கிறான் என்றால் இதை விட முட்டாள்தனம் வேறு ஏதாவது இருக்குதா? இந்த 200 கோடியை வச்சு நீ தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களுக்கு கழிவறை இல்லாத இடங்கள் கழிவறை கட்டியிருக்கலாம், ரோடு இல்லாத இடங்கள் ரோடு போட்டிருக்கலாம். சாதாரணமாக மழை வந்தால் சென்னையில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஒரு மழை தண்ணீரை ஒழுங்காக வடிகாலை அமைக்க தெரியாத நீங்கள் இவ்வளோ மோசமாக ஆட்சி நடத்திக்கிட்டு உங்களுக்கு இது ஒரு கேடா? இது ஒரு நடத்தி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதில் எத்தனை முதலீட்டாளர் வருவார்கள் என்று வெள்ளை அறிக்கை தருவாங்களா? இவங்க தர முடியுமா? ஏமாற்றுகிற வேலை. மக்களை ஏமாற்றி ஏதாவது ஒன்று செய்து கலைஞர் ஆட்சியில் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? சாயந்தரத்து பொழுதுபோக்காக எல்லாரும் தன்னை பாடுவதற்காக பட்டிமன்றம் மாதிரி நிகழ்ச்சிகள் கவியரங்கம் நடத்துவார். இவர் என்ன பண்ணுறாரு? இவர் சினிமா துறையில் இருக்கிறதால சினிமா நடிகைகள் சொல்லுகிற ஆலோசனை வைத்து கார் ரேஸ் நடத்துகிறார். இப்படித்தானே இருக்கு இவங்க ஆட்சி. இது மக்களுக்கான ஆட்சி அல்ல. இந்த அரசு மக்களுடைய வரி பணத்தை வேறு விதமாக மோசமான வழியில் நடத்துது. இங்கே தெருக்களிலே வீதிகளிலே மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதை 2026 தேர்தல் இவர்களுக்கு கண்டிப்பாக பாடம் புகட்டும். இப்போ 2 விஷயங்களை ஒப்பிடுதாங்க. சிங்கப்பூர்லேயும் இந்த மாதிரி ரேஸ் நடந்துச்சு, சென்னையிலையும் அதே மாதிரி நம்ம நடத்துகிறோம், சிங்கப்பூர் மாதிரியே சென்னையும் மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்துலையும் பார்க்குறாங்க. இந்த காமெடியை வந்து நம்ம முதலமைச்சர் முதல்ல சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் சென்னையை சிங்கப்பூராக மாற்றுவேன்னாரு. சென்னையை சென்னையாகவே இன்னும் மாற்ற முடியல அவரால். அவர் எப்படி சிங்கப்பூராக மாற்ற போகிறார்? சென்னையை ஒழுங்காக சென்னையாக வைக்க முடியல இவரால். இவங்கெல்லாம் இதை தான் சொல்லணேன். இவங்க வந்து தேன் ஒழுக பேசுவார்கள், ஆனால் செயலில் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஒரு சர்வசாதாரணமாக மக்கள் பேசுகிற பேச்சு சொல்லுகிறேன். இந்த அரசு வந்த பிறகு நான் இருக்கிற இடத்துல சொல்கிறேன், எங்கள் வீட்டில் சராசரியாக ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 முறை பவர் கட் ஆகுது. இரவில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரமாட்டது கரண்ட். ஆனால் கொரோனா காலத்தில் கூட அன்று இருந்த ஆட்சியாளர்கள் சரியாக பவரை கொடுத்த கரண்ட் எப்பயுமே இருந்தது. சாதாரணமாக அதிமுக ஆட்சின்னு சொல்லுவாங்க. நான் எந்த ஆட்சியை உயர்த்தி பேசுவோ குறைத்து பேசல. சாமானிய மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா இடத்துலையும் கரண்ட் தட்டுப்பாடு இருக்குதா? ஒரு பக்கம் நீங்கள் பணத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள், ஒரு பக்கம் மக்களுக்கு சரியான பவர் சப்ளை தரலை. இதெல்லாம் இவங்க வந்து இதை சீர்திருத்த மாட்டாங்க, இதை பேச மாட்டாங்க. சிங்கப்பூரை போல் மாற்றுவேன், ஒழுங்காக சென்னை மாதிரி மாற்ற சொல்லுங்கள், அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்க சிங்கப்பூரெல்லாம் இவங்க பார்த்துட்டாங்க, நாங்கள் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. நான் எங்கள் சிங்கப்பூர் நல்லா பார்த்துருக்கோம்.
நீ உங்கள் அப்பா இல்லை உங்கள் தாத்தா வந்தால் கூட சிங்கப்பூர் அவங்களால மாற்ற முடியாது இதை. ஏன்னா நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பணத்தை சுரண்டி தின்னுகிறவர்கள். சிங்கப்பூரை மாற்றின லீ குவான்லாம் வந்து தன்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்களுக்காக சிங்கப்பூரை செதுக்கின சிற்பிக்கிட்ட போய் நீங்கள் வந்து சாதாரண வந்து ஒன்றுக்கு உதவாதவன்லாம் போய் சிங்கப்பூரா மாற்றுவேன்னு சொல்லி போய் சொன்னீங்கன்னா இது பொய் தான். இது வந்து கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும், ஆனால் இது கட்டுக்கதை. இப்போது தமிழ்நாட்டினுடைய வரி ஒரு 240 கோடி எடுத்து நீங்கள் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தமிழ்நாடை விடுவோம், சென்னைக்காகவாவது இந்த ரேஸால் ஏதாவது பயன் இருக்கா? ஒரு பயனும் கிடையாது. நான் தான் சொல்லணும், சென்னைக்காக இவங்க போட்ட அந்த ரோடு கூட உதவாது. அந்த ரோட்டை கூட இவங்க மறுபடியும் இடிச்சிட்டு வேறு ரோடுக்கு போட்டதான். ஏன்னா இது ஃப்ளாட் சர்ஃபேஸ் ரோடு, இந்த டயர் ஓட்டுறது நமக்கு இருந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமாக போட்டால் தான் மழை கழிவு நீர் போகும். ரோட்டையும் இவங்க உடைக்கணும். ஆல்ரெடி இருந்த ரோட்டை உடைச்சி சின்ன பின்னமாக்கிட்டாங்க. திருப்பி அதை உடச்சி போடணும். இதுக்கு மறுபடியும் ஒரு 100 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணால் தான் இந்த ரோடே மறுபடியும் சரியான ரோடாக மாறும். இதால் சென்னைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சென்னை கார்பரேஷன் இதுக்கெல்லாம் சரியான கணக்குகளை கேட்பாங்க, மக்கள் கேட்பாங்க. மக்கள் மன்றத்திலே இது கேள்வி கேட்கப்படும். இது வந்து இவங்களை வந்து உட்காந்து 10 பேர் குடும்பத்தோடு கைத்தட்டி அட்வர்டைஸ்மெண்ட் செய்வதற்காக உதவுமே தவிர மற்றபடி இது எதற்கும் உதவாது. இதனால வந்து ஒரு பைசா கூட லாபம் இல்லை. தைரியமாக இருந்தால், இந்த அரசுக்கு நல்ல ஒரு ஆண்மைத்தன்மை இருந்தால், இதில் இத்தனாயிரம் கோடி நாங்கள் சம்பாரிச்சுட்டு இவங்க காட்ட சொல்லுங்கள் வருகிற தேர்தலுக்கு பிறகு. அட்லீஸ்ட் அதுக்கு முன்பாக சென்னை இதில் மாதிரி ஒரு ரேஸ் வச்சோம் வேணா, இது மாதிரி மறுபடியும் பிஆர் ரெட்டிக்கிட்ட போய் மறுபடியும் வேணா இவங்க தேர்தல் நிதி வாங்குவாங்களே தவிர இவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து இது எந்த லாபம் வந்துச்சுன்னு இவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது, காட்ட முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் எல்லாருமே இந்த ஃபார்முலா 4 ரேஸை வந்து எதிர்க்கிறாங்க. குறிப்பாக சீமானவர்கள்லாம் மிக காட்டமான அறிக்கையை கொடுத்துருக்காரு, எல்லா பொதுக்கூட்டங்களையும் பேசுகிறார். ஆனால் திருமாவளவன், முத்தரசன் இது போன்ற கூட்டணி கட்சிகள் வந்து இந்த கார் ரேஸை புகழ்ந்து பேசுகிறாங்க, இது நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கான காரணங்கள் என்ன? அதான் நான் சொல்கிறேன், நாளைக்கு வந்து இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து ஃபார்முலா ரேஸ் ஓட்டுவர்களாக மாறுவார்களோ என்ன தெரியல. ஒருவேளை அப்படி ஏதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு சொல்லியிருப்பார், உங்களுக்கு தனியாக நான் ஏதாவது ஃபார்முலா ரேஸ் எங்கே அந்த காரையாவது இவங்க யாராவது பார்த்துருக்குப்பாங்களா? அது ஓட்டக்கூடிய ரோடு இருக்கா எங்கள் தமிழ்நாட்டில்? என்ன பேசுகிறாங்க இவங்கெல்லாம்? இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் என்பவர்கள்லாம் ஒட்டுண்ணிகள். அவங்களுக்கு வந்து இதை போட்டு இவங்க பேசாவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அடுத்த வாட்டி 2 சீட்டு இருந்தது ஒன்றா குறைஞ்சிடும். அதெல்லாம் இவங்க ஜாலரை தட்டி ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுக்காக அவங்க 1000 பொய் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து பிழைப்பு அது. ஆனால் மக்களுடைய உழைப்பை இவர் சுரண்டுகிறார்கள். ஆனால் இவங்க இது மாதிரி ஜாலரா தட்டுறதுக்கும் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா மக்கள் மன்றம் பார்த்து கொண்டிருக்காங்க. மக்கள் பணம், வரி பணத்தை கேவலமாக அரசு செலவு செய்து கொண்டு இருக்கிறது என்றால் அதை கூட இருந்து தட்டி கேட்க முடியாத இவர்கள் நாளைக்கு வந்து வெகுஜன மக்களுக்கு மத்தியில் வரும்போது அவங்க கேள்வி கேட்பாங்க இல்லையா? அப்போ பதில் சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்கள் கூட்டணி ஆட்சி கூட இருக்கிறதுக்காக நீங்கள் ஜாலரா தட்டலாம், அவங்க எது செய்தாலும் சரி சொல்லலாம். ஆனால் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் இதற்கான கேள்வியை கேட்கும்போது அவங்க பதில் சொல்ல வேண்டி வரும். இப்போ மக்களுக்கு ஒரு வகையில் ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னா, இன்னொரு பாதிப்பு இப்போ காவல்துறைக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை அவங்க எந்த விதமான சேதாரம் இல்லாமல் நடத்தணும். ஸோ காவல்துறைக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி இந்த ஈவெண்ட் கொடுத்துருக்குறா. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா கடுமையான அவங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். உதாரணமாக இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்து ஒரு செய்தி இப்படி சொல்லுது, அந்த காவல் ஆணையாளர், குளத்தூர் காவல் ஆணையாளராக இருந்த சிவகுமார் என்பவர்கள் இந்த கார் ரேஸுக்கு பாதுகாப்பு பணியில் இருக்கும்போது திடீரென்று நெஞ்சுவலி வந்து இறந்து போனார் என்ற ஒரு செய்தியை நான் தளத்தில் பார்த்தேன். செய்தித்தாள் அந்த ஊடகங்களில் இருக்கிறது. இது பாருங்கள், இது எவ்வளோ மோசமான ஒரு விளைவை உண்டாக்குகிறது. ஒரு மனிதன் வந்து அவன் இரவு நேரத்தில் போய் ஓய்வு எடுக்க வேண்டிய காவல் அதிகாரியை வந்து ரோட்டில் நீங்கள் நிற்க வச்சு இந்த அரசு அவருக்கு பணிச்சுமை ஆக்குனதால் அவருக்கு இருக்கிற ப்ரெஷர், நெஞ்சுவலி எதுக்காக வருகிறது? அழுத்தம். அப்படி ஒரு அழுத்தத்தை இவங்க உருவாக்குறாங்க எல்லாரும். இது வந்து நான் சொல்கிறேனே, இது எந்த பயனையும் அளிக்காது. இது ஆக்சிடெண்ட் இல்லாத, இது வந்து சரியாக போக வேண்டும் என்று தான் நான் ஜெபிக்கிறேன். உண்மைக்கே சொல்கிறேன். இது வந்து நல்ல முறையில் வந்து இது முடியுமா? இதுக்கு ஆரம்பமே இப்படி இருக்குது. ஒருவேளை நம்ம சாலைகள் வந்து சரியில்லாத போது இங்கே விலங்குகளை ஒரு வீடியோ காட்சியை நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது 2-3 நாய்கள் குறுக்கே ஓடுவதெல்லாம் காமிச்சாங்க. இதெல்லாம் கார் ரேஸ் நடக்கும்போது நடந்தால் எவ்வளோ பாதிப்பு உண்டாக்கும், எவ்வளோ மோசமான விளைவுகளை உண்டாக்குன்றதெல்லாம் நீங்கள் வந்து ஒரிஜினல் ரேஸ், ஃபார்முலா ரேஸ் நடக்கிற போது ஒரு சிறு தவறு ஏற்பட்டால் எத்தனை பேர் அங்கே அடிபட்டு இறக்கிறார்கள், எத்தனை பேர் அடிபடுகிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நெஞ்சு வலிக்கும்.
இது பாருங்க, ஒரு கொளத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு காவல் ஆணையாளர் வந்து இன்னைக்கு இறந்து போயிருக்காரு. இது வருந்தக்கூடிய செய்தி தான் இது. அதால் இந்த கார் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர, இதில் வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த பெரும் விஷயமா இது மாறும் என்று நான் நம்பலை. இது வந்து திமுக அரசுக்கு வந்து ஒரு கரும்புள்ளியை தான் இது. இதிலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மைலேஜும் கிடைக்காது. இதிலே அவர்கள் அசிங்கப்பட்டு போவார். இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இப்படியே காவல் அதிகாரி இறந்து போனார் என்று சொன்னால், காவலர் இல்லைன்னா நிறைய பேர் வந்து மனம் உடைஞ்சு போவாங்க. மக்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க அந்த வெறுப்பை யார்கிட்ட காட்டுவாங்க? மக்கள்கிட்ட காட்டுவாங்க. இதில் யாருக்கு எந்த பலனும் இல்லை. அந்த காவல்துறை இருக்கிறவங்களுக்கும் மக்களுக்கும் அரசுக்கும் இருக்கிற அந்த உறவில் வந்து பெரிய ஒரு விரிசல் உண்டாகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சரியான ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை இல்லை. காவலர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற பணி ஓய்வை தரணும். அவங்களுக்கு தேவையில்லாத இப்படி நிர்பந்தத்தில் கொண்டு வந்து விடக்கூடாது. அவங்களுக்கு சரியான வேலையை சரியான நேரத்தில் கொடுத்தா இப்படியெல்லாம் வராது. இது வந்து அரசு தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. இதனால் காவல்துறைக்கு கூட இதனால் எந்த ஒரு பெரிய பயனும் வராது. அவர்களால் கூட இது வந்து பெரிய ஒரு மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் என்ன நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் டிராஃபிக்கில் இருந்தவங்கள போய் கேட்டு பார்க்க சொல்லுங்கள். அரசு வந்து அதை விசாரித்து பார்க்கணும். இவர் கூட நெஞ்சு வலி எதுக்கு வந்திருக்காங்க? இந்த டிராஃபிக்கில் இருக்கும் அத்தனை பிரச்சனை, அத்தனை கார் இந்த பக்கம் திருப்ப முடியாது, அந்த பக்கம் திருப்ப முடியாது. எவனாலும் எந்த பக்கம் போக முடியாது. தன் வேலைக்கு அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நேரத்தில் முடியல. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரோட்டில் இருந்து கஷ்டப்படுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். அப்படி தானே அந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காரியத்தில் நிற்கும்போது கண்டிப்பாக அது மன உளைச்சலை கொடுக்கும். அதுதான் இந்த ரேஸ் செய்த சாதனையை பார்க்குறேனே தவிர மற்றபடி இதில் எந்த பலனையும் நான் பார்க்கவில்லை. தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக நன்றி. நன்றி.